Hello students, நான் உங்க வனிதா மிஸ் பேசுறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது சாப்டர் நம்பர் 2 எக்ஸசைஸ் 2.7 ஓட இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் சம் நம்பர் 1 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 2.7 எதை பற்றி பேசுதுன்னா ஜிபின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பேச போகுது. ஜிபின்னா என்னன்னா ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். இதை ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் சொல்லுவாங்க, ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி அது ஒரு சீக்வன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி அந்த ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ நான் வந்து என்ன சொல்லிட்டேன், இந்த ஜாமெட்ரிக் சீக்வன்ஸும் சொல்லிட்டேன். அதோட ஃபர்ஸ்ட் டேர்மை ஏன்னு எடுத்துக்கிறோம். அதே போல் ஒரு நான் ஜீரோ ரியல் நம்பரை எடுத்துக்கிறேன். அந்த நான் ஜீரோ ரியல் நம்பரை எப்படி நான் டினோட் பண்ணுறேன்னா ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ஜாமெட்ரிக் சீக்வன்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ. அந்த சீக்வன்ஸோட செகண்ட் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கூட இந்த நான் ஜீரோ ரியல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி வர்ற டேர்ம் தான் வந்து செகண்ட் டேர்ம். ஸோ ஏ இன்ட்டு ஆர் வந்து ஏஆர். ஸோ நம்மளுக்கு இப்போ செகண்ட் டேர்ம் கிடச்சிச்சு. எப்படி நம்ம தேர்ட் டேர்ம் ஜென்ரேட் பண்ணால் இந்த செகண்ட் டேர்ம் கூட அந்த ஆரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஏஆர் இன்ட்டு ஆர் வந்து உங்களுக்கு என்ன வரும், ஏஆர் ஸ்கொயர். ஸோ தேர்ட் டேர்மை ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபோர்த் டேர்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேர்ட் டேர்மை ஆர் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன வரும், ஏஆர் கியூப்னு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் ஒரு நான் ஜீரோ ரியல் நம்பரையும் வச்சு ஜென்ரேட் பண்ணுற சீக்வன்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம், ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். அந்த ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப். ஸோ இந்த சீக்வன்ஸோட பியூட்டிஃபுல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்தாலும் அதோட ரேஷியோஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம எப்பவுமே T1 டினோட் பண்ணும், செகண்ட் டேர்மை T2ன்னு டினோட் பண்ணும், தேர்ட் டேர்மை T3, ஃபோர்த் டேர்மை T4. ஸோ நான் என்ன சொன்னேன், எந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சேம்னு சொன்னேன் ஸ்டூடெண்ட். ஸோ நான் இப்போ அதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மோட ரேஷியோ வந்து T2/T1 பண்ணிக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து T2/T1. ஸோ T2ஓட வேல்யூ என்னது, AR/A. ஸோ T1ஓட வேல்யூ வந்து A. ஸோ ஏ கேன்சல் ஆகிடும், R. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் எடுத்தேன். இப்போ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் எடுக்க போகிறேன். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மில் எப்படி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா T3/T2. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா T3ஓட வேல்யூ வந்து AR ஸ்கொயர் பை AR ஸ்கொயர் பை AR. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம்ஸ் வந்து என்னென்ன, ஒரு R காமனாக இருக்குது, ஒரு A காமனாக இருக்குது. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R. ஸோ நான் சொன்ன மாதிரியே எந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்தாலும் உங்களுக்கு ரேஷியோ வந்து சேம். ஸோ த்ரூ அவுட் த சீக்வன்ஸில் எந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு ரேஷியோ ஆஃப் த டூ கான்சிக்யூட்டிவ் டேர்ம் சேமாக இருக்கும் அந்த சீக்வன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜாமெட்ரிக் சீக்வன்ஸும் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 டேர்ம் எடுத்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டேர்ம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரேஷியோஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ரேஷியோ வந்து சேமாக இருக்கனால இந்த ஆரை வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த கொடுத்துருக்க ஜாமெட்ரிக் சீக்வன்ஸுக்கு ஒரு ஜென்ரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜாமெட்ரிக் சீக்வன்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னது, AR ஸ்கொயர் AR கியூப் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து T1, இது வந்து T2, இது வந்து T3, இது வந்து T4. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இங்கே 4 இருக்குது, இதோட பவர் வந்து என்னது 3, அதாவது N4-1. ஸோ இது எப்படி எழுதுனா 4-1. அதே போல் இங்கே T3 இருக்குது, இதோட பவரை நல்லா விட்டு பாருங்கள், இது வந்து 2, இது வந்து என்னது 3-1. அதே போல் இந்த டேர்முக்கு இது வந்து பவர் வந்து 1, அதனால் 2 we can write as 2-1. ஸோ நீங்கள் கேட்கலாம், இங்கே ஒன்றுமே கொடுக்கலையா மேம். ஸோ இங்கே வந்து எப்படி எழுதலாம்னா இந்த டேர்மை ஏவை A into R to the power of 0. So any number whose power is 0, the value will be 1. So R to the power of 0 வந்து வேல்யூ வந்து 1. ஸோ A into 1 A into R to the power of 0 இருக்கும். ஸோ 0 எப்படி எழுதலாம், நம்ம 1-1 எழுதணும், 1-1. ஸோ இதனால நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற கான்செப்ட் என்னன்னா ஜிபியோட
general term வந்து என்னது Tn is equal to a into r to the power of n minus 1. So general term of a GP is a into r to the power of n minus 1. a into r to the power of n minus 1. So ஒரு GP na என்ன basic structureல இருக்கும் a, ar square, ar cube. அதே போல அதோட general term எப்படி இருக்கும் Tn is equal to a into r to the power of n minus 1. a into r to the power of n minus 1. Suppose ஒரு geometric ஒரு sequence கொடுத்துட்டு அது geometric sequence இல்லையான்றதுக்காக அது ratios வந்து நீங்க கண்டுபிடிச்சு அது ஈக்குவலா இருந்தா நம்ம அதை sequence சொல்லலாம். ஸோ இந்த introduction part இதோட முடியுது. நம்ம இப்போ sum number 1 பார்க்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா which of the following sequences are in GP. ஸோ GP stands for geometric progression. ஒரு 4 sums எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 7 sums இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது only 4 sums. பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ரிமைனிங் சம்ஸ் நீங்களாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட சொல்யூஷன் எப்படி போடணும்னா ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க 3, 9, 27, 81 and so on. ஸோ நம்ம என்ன சொல்லணும் இதை ஜிபியா இல்லைன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து T2 by T1 கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் T2னா செகண்ட் டேர்ம், T1னா ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ T2 வந்து இங்கே வந்து 9/3. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தோன்னே மேலேயே T1, T2, T3, T4 எடுத்து ஸோ தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கண்டுபிடிக்கணும் T2 by T1 கண்டுபிடிக்கணும். ஸோ T2ஓட வேல்யூ 9, T1ஓட வேல்யூ வந்து 3. ஸோ கேன்சல் பண்ணால் எனக்கு வந்து வேல்யூ வந்து 3 வருது. நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் 2 டேர்ம் எடுக்க போகிறேன். அதாவது T2வும் T3யும் அதுக்கு எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கணும் T3 by T2ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ T3 வந்து 27, T2 வந்து 9. ஸோ 9 1s 9, 3s ஸோ 3 வந்து வேல்யூ. அதே போல் நான் நெக்ஸ்ட் 2 டேர்மும் எடுத்துக்கணும். ஸோ T4 by T3ன்னு கால்குலேட் பண்ணும். ஸோ எப்போவுமே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தோன்னா உங்கள் வந்து நம்ம 4 டேர்ம்ஸ் கொடுத்தோம் அது ஆல் த 4 டேர்ம்ஸ் வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ சேமாக இருந்தால் நீங்கள் தேர்ட் ஒன்றுக்கு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு 2 ரேஷியோமே சேம் இல்லைன்னா நம்ம அப்போவே கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ சேமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து தேர்ட் ஒன்றுக்கு போகிறேன். ஸோ T4 by T3 கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ வந்து 81/27. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் 27 1s இது வந்து 3 times. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 ரேஷியோவும் சேமு. ஸோ அதனால் எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கணும் ஸோ சின்ஸ் T2 by T1 is equal to T3 by T2 is equal to T4 by T3, 3, 9, 27, 81 is a GP. சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு 2லேயே உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சு அதாவது நாட் ஈக்குவல் வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லி கன்க்ளூஷன் பண்ணலாம் இட்ஸ் நாட் அ ஜிபி. ஸோ இங்கே வந்து எடுத்திருக்க 3 ரேஷியோ சேமாக இருக்கனால நான் இதை வந்து ஜிபின்னு சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ செகண்ட் சம் போகலாம். ஸோ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4, 44, 444, 4444 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஜிபி. ஆஸ் யூஷுவல் மேலே T1, T2, T3, T4 போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 டேர்ம் எடுத்துக்கிறேன் T1 T2. ஸோ T2 by T1 கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ 44/4 வேல்யூ வந்து 11 உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு T2வும் T3 நான் சொன்ன மாதிரி 4 டேர்ம்ஸ் கொடுத்தா 4 டேர்ம்ஸ் செய்யணும். அதே போல் என்ன ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் சேமாக இருந்தால் தேர்ட் ஒனுக்கு போகும். ஸோ T3 by T2 கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ 444/44. ஸோ இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 வரும். 111. ஸோ 111 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் as well as 11 ஒரு ப்ரைம் நம்பர். ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 ரேஷியோவும் சேம் இல்லை. இந்த 2 ரேஷியோ சேம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இங்கேயே வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்கலாம். நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து நாட் அ ஜிபி. நம்ம தேர்ட் ஒரு ரேஷியோ போய் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கலாம்னா சின்ஸ் T2 by T1 is not equal to T3 by T2 நம்ம என்ன எழுதலாம் 4, 44, 444, 4444 is not a
இஸ் நாட் அ ஜிபி, இஸ் நாட் அ ஜிபின்னு நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ரேஷியோ சேமாக இருந்தால் ஜிபி, ரேஷியோ சேம் இல்லைன்னா அது நாட் அ ஜிபி. நம்ம இப்போ தேர்ட் சம் செய்ய போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது தேர்ட் சப்டிஷன். தேர்ட் சப்டிஷனில் என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க? 0.5, 0.05, 0.005. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஒன்று T1, நெக்ஸ்ட் ஒன்று T2, நெக்ஸ்ட் ஒன்று T3ன்னு எழுதிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் T2 by T1 கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ T2 by T1 கால்குலேட் பண்ணும்போது நியூமரேட்டரில் 0.05 வரும், டினாமினேட்டரில் 0.5 வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயும் உங்களுக்கு ஒரு டெசிமல் நம்பர் வந்திருக்கு. டெசிமல் வந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதனால் என்ன பண்ணலான்னா அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா 0.05 எப்படி எழுதலான்னா 5/100 எழுதிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்பர் என்ன இருக்குது? 5. அதே போல் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தே? 2 நம்பர்ஸ் ஆர் தே. ஸோ அதனால் டினாமினேட்டரில் 100 போட்டுக்கலாம். ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து என்ன இருக்குது? 5 இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பிளேஸ் இருக்குது? ஒரே ஒரு பிளேஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன போடணும்? 10ன்னு போடணும். ஸோ 5/10 வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் இது காமன் ஃபேக்டராக இருந்தால் அதை கேன்சல் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எழுதணும் 5/100. ஸோ இந்த டிவிஷனை எப்படி மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்முக்கு நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். ஸோ டிவிஷனை எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா இந்த டினாமினேட்டர் இருக்க டேர்முக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ ரெசிப்ரோக்கல்னால் 5/10னா அதோட ரெசிப்ரோக்கல் வந்து 10/5. So 1 0 1 0 will get cancelled. 5 1 times, here also 1 times. So answer வந்து உங்களுக்கு 1/10, 1/10. So நம்ம இப்போ calculate பண்ணிக்கிறது T2 by T1. Next என்ன calculate பண்ண போகிறோம்? T3 by T2 calculate பண்ண போகிறோம் students. So 0.005 by 0.05. ஸோ அதே ப்ரொசீஜரை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். 5/, ஸோ உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட் இருக்குது. ஸோ 3 டிஜிட் இருக்குன்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் நீங்கள் என்ன எழுதுவீங்க? 1000 எழுதுவீங்க, 1000. அதே போல் டினாமினேட்டரில் வந்து 5/, இங்கே எத்தனை பிளேசஸ் இருக்குது? 2 பிளேசஸ் இருக்குது, 100. ஸோ இது எப்படி எழுதலாம்? 5/1000 into 100/5. ஸோ 5/100ஓட ரெசிப்ரோக்கல் வந்து என்னது? 100/5. ஸோ 5 கேன்சல் ஆகிடும், 20 கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன டேர்ம் இருக்கும்? 1/10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேஷியும் சேமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எழுதலாம்? கன்க்ளூஷன் T2 by T1 since T2 by T1 is equal to T3 by T2 0.5, 0.05, 0.005 and so on is a GP, is a GP. ஸோ நம்ம இப்போ தேர்ட் சம் முடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்போ ஃபோர்த்து சம் செய்ய போகிறேன். ஸோ ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ்னால் 1/3, 1/6, 1/12. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ T2 by T1 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ T2 by T1 என்னது? 1/6/1/3. ஸோ நியூமரேட்டர்லையும் ஃப்ராக்ஷனில் இருக்குது, டினாமினேட்டர்லையும் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதுனா 1/6 into, ஸோ 1/3ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 3/1, 3/1. ஸோ ஏன்னா நியூமரேட்டர் அண்ட் தென் இங்கே வந்து டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனை மாற்றுறதுக்கு டினாமினேட்டரில் இருக்க டேர்மை ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கோங்க. ஸோ 3 1s are 3 2s are. ஸோ வேல்யூ வந்து 1/2, 1/2. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? T3 by T2. ஸோ அதோட வேல்யூ வந்து 1/12/1/3, 1/6, 1/6. ஸோ 1/12 into 6/1. ஸோ 6 1s are 6 2s are. ஸோ வேல்யூ வந்து என்னது? 1/2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் வந்து சேம். ஸோ அதனால் நான் என்ன எழுதலாம் கன்க்ளூஷனில்? since T2 by T1 is equal to T3 by T2, 1/3, 1/6, 1/12 and so on is a GP, is a GP. So ratio same இருந்தால் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து GP, ரேஷியோ சேம் இல்லைன்னா கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து நாட் அ ஜிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.